வணக்கம். வாங்க இன்றைக்கி கார்டனுக்கு போயிடலாம். இன்றைக்கி என்ன குழம்பு? வாரத்தில் 2 நாள் கத்திரிக்காவும் முருங்கைக்காவை போட்டு ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் சாம்பார் வச்சுக்க வேண்டியதான். மேலே நிறைய கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நேற்றுக்கு தான் சரி இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சிருவோம். லாஸ்ட் வீக் கொஞ்சம் பறித்தேன், அதோட இந்த வாரம் கொஞ்சம் பறிச்சிக்கிறேன். வாரத்தில் ஒரு 2 நாள் கிடைக்கும் பாருங்கள். பறித்தோம்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கிட்ட நமக்கு இந்த காய் கிடைக்கும். பரவாயில்ல, வீட்லேயே தான் மருந்து எதுவுமே போடாமல் நம்ம பார்க்குறது. அதனால் நம்ம வீட்டு காய் நமக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு காய்கறிகளெல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் பச்சை மிளகாவும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் மேலே பச்சை மிளகாய் நிறைய இல்லை, ஒரு பச்சை மிளகாய் தான் இருந்தது, அதை மட்டும் பறித்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சூப்பராக எப்படி வந்துட்டு பாருங்கள். கொஞ்சம் பெருசு பெருசெல்லாம் பறிச்சுட்டு சின்ன சின்ன கத்திரிக்காயெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கத்திரிக்காய் இருந்தது மாடி தோட்டத்தில், அதுலேருந்து அதையும் பறித்து எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முருங்கைக்காய் பறிக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால மேலே இருந்து பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி காயெல்லாம் விட்டுருக்கேன். அது இன்னும் ஒரு 2-3 நாளில் கொஞ்சம் பெருசாகிடும். இது கீழே வந்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு 2 பச்சை கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி அதையும் பறிச்சுருவோம்னு சொல்லிட்டு அதையும் பறித்து அங்கேயும் கொஞ்சம் ஒரு 4-5 பச்சை மிளகாவும் பறித்தேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காயை நான் அங்கேயே மேலே போகிறத விட இங்கே கீழேயும் கொஞ்சம் பறிக்கலாம் அந்த சிட் அவுட்டில் இருந்து. அதனால் அந்த முருங்கைக்காவும் ஒரு 3 பறித்தேன். மேலே கொஞ்சம் முத்தி இருந்தது, ஆனால் கீழே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதனால் பரவாயில்ல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பொரிச்சாச்சு. இன்றைக்கி இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீட்டில் சாம்பார். வாரத்தில் 2 நாள் இந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காய் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், இப்படி தான் ஓடிட்டுருக்கு பாருங்கள். எப்போவுமே நம்ம வீட்டில் காய்க்கும் போது கொஞ்சம் மருந்து இல்லாமல் இருக்குது இல்லையா, அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளிச்சக்கீரை இருக்குது, அதை பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிடுவோம் பாருங்கள். இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு, பெரிய விஷயம் தானே. அதை கத்திரிக்காய் ஒரு 20 ரூபானாலும் முருங்கைக்காய் ஒரு 20 ரூபா, ஒரு 50 ரூபா நமக்கு மிச்சம் இல்லையா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.